Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா இன்னைக்கான லெசன் என்ன அப்படின்னா நம்ம டெய்லியும் 10 உச்சரிப்பு கத்துக்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு உச்சரிப்பும் எப்படி வரும், அதுக்கப்புறம் எப்படி நம்ம எழுத்து கூட்டி படிக்கலாம், அந்த மாதிரி நிறைய நம்ம லெசன்ஸ் வந்து பார்த்துட்டோம். பட் இது வந்து உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மெத்தடாவும் நீங்க வச்சுக்கலாம். இல்ல புதுசா லேர்ன் பண்றவங்க உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா இந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லியும் நம்ம ஒரு 10 உச்சரிப்பு கத்துக்க போறோம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு உச்சரிப்பு கத்துக்கிட்டா நம்ம இன்னைக்கு 10 உச்சரிப்பு கத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்மளால இன்னும் நல்லா ரீடிங் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இன்னைக்கு என்னென்ன உச்சரிப்பு கத்துக்க போறோம் அப்படின்றத டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு நீங்க வரீங்க அப்படின்னா சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நம்ம லேட்டஸ்டா கொடுக்கக்கூடிய எல்லா லெசனுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க இன்னைக்கான லெசனுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உச்சரிப்பு என்னன்னா ஏயும் டீயும் சேர்ந்து எட் அப்படின்ற உச்சரிப்பு. அதாவது நம்ம ஒரு எழுத்துக்கு ஒரு உச்சரிப்பு அப்படின்னு வைப்போம். இந்த மாதிரி ரெண்டு எழுத்துக்களை சேர்ந்து நம்ம ரெண்டு உச்சரிப்பா படிக்கும் போது ஒரு வார்த்தையை ஈஸியா ரீடிங் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி உச்சரிப்புகள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தொடர்ச்சியா நம்ம வந்து நிறைய உச்சரிப்புகள் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உச்சரிப்பு ஏடி, அட். ஏயும் டீயும் வந்துச்சுன்னா நம்ம எப்படி படிப்போம், அட் அப்படின்னு படிப்போம். ஓகேங்களா? ஸோ அட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. டிஹெச்சுக்கு என்ன சவுண்டு, இத்து. இத்து ஏ தே, தே இட், தட். இது எப்படி படிக்கணும்னா தட். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இஸ் அட் செட். இது எப்படி படிப்போம், இஸ் அட் செட். இஹ் அட் ஹட், இஹ் அட் ஹட் அப்படின்னு படிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இப்பு அட் பட், இப் அட் பட். அடுத்தது ஏடி, அட். சோ இந்த உச்சரிப்பு ஏயும் டீயும் சேர்ந்து அட் அப்படின்ற உச்சரிப்பு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வேர்டுல அட் 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 முன்னாடி இருக்க உச்சரிப்பு கூட ஈஸியா இதை சேர்த்து நீங்க ஈஸியா படிச்சுக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் உச்சரிப்பு ஏடி, அட். செகண்டா இருக்க உச்சரிப்பு ஏயும் வையும் சேர்ந்து ஏ அப்படின்ற நெடில் உச்சரிப்பு. சோ ஓகே, ஏ ஒய் ஏ. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. பியோட உச்சரிப்பு பண்ணது இப்பு, இல்ல கூட்டல் ஏ லே, பிளே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏ சே, இப்பு இரு ஏ ரே, பிரே. இவ்வு ஏ வே, இட்டு ஏ டே. ஸோ எவ்வளோ ஈஸியா இருக்கு பாத்தீங்களா படிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா உங்களாலே படிக்க முடியும். ஸோ ஏ ஒய் ஏ அப்படின்ற சவுண்ட் இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற உச்சரிப்பு என்னன்னா ஈயும் டீயும் சேர்ந்து அட். முன்னாடி வந்து நம்ம ஏயும் டீயும் அட் அப்படின்னு பார்த்தோம் பாத்தீங்களா, அதே மாதிரி ஈடி சவுண்டு அட். டீயோட சவுண்டு மாறாது, ஆனா ஈயோட சவுண்டு ஒவ்வொரு இடங்கள்ல நம்ம ஒரு உச்சரிப்பு வரும். ஏன்னா வவல் எழுத்துகளுக்கு ஒரே ஒரு உச்சரிப்பு கிடையாது, அது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அட். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்பு ஏ ப, பட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இன்னு ஏ ந, நெட். ஓகேங்களா? இன்னு ஏ நே, நெட். நெக்ஸ்ட் ஏ எட், ஏ எட், எட். அடுத்தது பாருங்க ஜிஇடி. சோ இ கூட ஜி வரும்போது இக்கு சவுண்ட் வராது, ஆனா ஒரு சில எக்ஸம்ஷன் இருக்கு. ஏன்னா இந்த வார்த்தையை நம்ம ஜெட் அப்படின்னு படிக்க மாட்டோம். என்னன்னு படிக்கணும்னா கெட் அப்படின்னு படிப்போம். இக்கு ஏ கே, கெட். ஓகேங்களா? சோ இ கூடையும் ஐ கூடையும் ஜி வரும்போது சில இடங்கள்ல நமக்கு ஜி சவுண்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஇஎன்இ, ஜெனரல் அப்படின்ற வேர்டுல நம்ம என்னன்னு படிப்போம், இஜ் சவுண்ட்ல படிப்போம். பட் ஒரு சில எக்ஸம்ஷன் வந்து இருக்கு, அந்த வார்த்தைகளுக்கு அந்த ரூல்ஸ் வந்து பொருந்தாது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, எம்இடி மெட், இம்மு ஏ மே, மெட். சோ இடி எட் அப்படின்ற சவுண்டு. அடுத்து நாலாவதா இருக்கக்கூடிய உச்சரிப்பு ஓ டபிள்யூ சேர்ந்து ஓ அப்படின்ற நெடில் சவுண்டு. இக்கு ரோ க்ரோ, இக்கு ரோ க்ரோ, இக்கு ரோ க்ரோ. ஓகேங்களா? இது க்ரோ, இது க்ரோ. சவுண்டு வித்தியாசம் இருக்கு, பாத்துக்கோங்க. அடுத்து பாருங்க, இக்கு இல்லு க்ளோ, இக்கு லோ, க்ளோ அப்படின்னு சொல்லி படிக்கணும். நெக்ஸ்ட் ஒன்னு இஃப் லோ, இஃப் லோ, ஃப்ளோ. அதே மாதிரி இஸ் லோ, ஸ்லோ. ஓடபிள்யூட ஒரு சவுண்டு ஓ அப்படின்ற சவுண்டு. ஸோ ஃபோர்த் சவுண்டு பார்த்தீங்கன்னா ஓடபிள்யூக்கு ஓ அப்படின்ற சவுண்டு. அடுத்து அஞ்சாவது இருக்கக்கூடிய உச்சரிப்பு என்ன அப்படின்னா ஏ டபுள் எல், ஆல் அப்படின்ற சவுண்டு. ஸோ இஃப் ஆல் ஃபால், இஃப் ஆல் ஃபால். இப்பு ஆல் பால், இப்பு ஆல் பால். இவ் ஆல் வால். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இட்டு ஆல் டால். அடுத்தது ஏ ஆல், ஆல். ஸோ ஏஎல்எல் வர எல்லா இடத்துலையுமே ஆல் அப்படின்ற சவுண்டு தான் வருமானு பார்த்தீங்கன்னா கிடையாது.
பட் நம்ம ஒவ்வொரு சவுண்டு நம்ம லேர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் இந்த இடத்துல இந்த சவுண்டு தான் வரும் அப்படின்றது. தொடர்ச்சியா பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா ஈஸியா புரியும். 6ஆ பார்க்கக்கூடிய சவுண்டு சிஹெச். ஸோ சிஹெச்சுக்கு எல்லா இடத்துலையுமே இச்சு அப்படின்ற சவுண்டு தான் வரும். ஓகேங்களா? ஸோ எல்லா இடத்துலையுமே இச்சு அப்படின்ற ஒரே ஒரு சவுண்டு தான். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இம்மு, எம்மோட உச்சரிப்பு இம்மு, இம்மு குட்டலா மா, மச். அடுத்து இஸ்ஸா ச, சச். நெக்ஸ்ட் பாருங்க இல்ல அல்லா, லா இன் இச், லஞ்ச். நெக்ஸ்ட் பாருங்க இப்பு இரு ஏ ரே, சாரி இப்பு ரா, பிரா இன் இச், பிரான்ச். இங்க இரு குட்டல் ஆ சவுண்ட் வரும். ஏக்கு வந்து ஆ சவுண்ட், அப்ப பிரான்ச் அப்படின்னு படிக்கணும். அடுத்து இரு வந்து ரி, ரி இச், ரிச். சிஹெச் வந்தா என்ன சவுண்ட் வரும்? இச்சு அப்படின்ற சவுண்ட் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சவுண்டு ஓவும் யூவும் சேர்ந்து ஓ அப்படின்ற நெடில் சவுண்டு. இப்போ ஓ போ, போர், போர் அப்படின்னு படிக்கணும். அதாவது போர், பி பி டிஃபரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி கோர்ஸ், இக்கு ஓ கோ, கோ இஸ், கோர்ஸ் அப்படின்னு படிப்போம். நெக்ஸ்ட் பாருங்க இக்கு ஓ கோ இட், கோட். இங்க ஓயுக்கு ஓ அப்படின்ற சவுண்டு. அதே மாதிரி இதை எப்படி படிப்போம்? ஃபோர், ஃபோ ஃபோர். அதே மாதிரி சோல், சோ சோல். ஓ யூக்கு சவுண்டு ஓ அப்படின்ற ஒரு சவுண்டு இருக்கு, நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஊ, யூவும் ஈயும் சேர்ந்து ஊ அப்படின்ற சவுண்டு தான் பார்க்க போறோம். பியோட சவுண்டு இப்பு, இல்லு லு, ப்ளூ ப்ளூ அப்படின்னு படிப்போம். நெக்ஸ்ட் பாருங்க இக்கு லு, க்ளூ. இட்டு ரூ, ட்ரூ ட்ரூ. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க இஷ்யூ, இ இஷ், இஷ் ஷூ, இஷ்யூ, ஊல முடியுது இஷ்யூ. அடுத்து க்ளூ, இக்கு லு க்ளூ. இங்க யூஇக்கு வந்து ஊ அப்படின்ற சவுண்டு இருக்கு, கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 9வது சவுண்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓ யூ சேர்ந்து இங்க ஆ அப்படின்ற சவுண்டு இருக்கு. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி என்ன சவுண்டு பார்த்தோம்? ஓ அப்படின்ற சவுண்டு பார்த்தோம். இப்ப ஆ அப்படின்ற சவுண்டு. இக்கு ஆ, கா பில், கப்பில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க இக்கு ஆ, கா என் ட்ரீ, இட்டு ரி, கண்ட்ரி அப்படின்னு படிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க இக்கு அக்கா சி என், கசின். அதே மாதிரி டு ஆ, டா பு இல், டபுள். டா இச், இட்டு ஆட்டா இச். இங்க பாத்தீங்கன்னா சிஹெச்சுக்கு என்ன சவுண்ட் வருது? இச்சு அப்படின்ற சவுண்டு. ஸோ ஓ யூக்கு இப்போ நம்ம 2 சவுண்ட் வந்து பார்த்துருக்கோம். நிறைய வார்த்தைகள் படிக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா வந்து இருக்கும். அண்ட் லாஸ்டா நம்ம பார்க்க போற சவுண்ட் என்ன அப்படின்னா என்னும் ஜியும் சேர்ந்து என்ன சவுண்டு? இங்கு அப்படின்ற சவுண்ட் வந்து கொடுக்குது. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. இசு ஏ செய், சே அங், சாங், சாங். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க இசு இ சி, சிங். அடுத்தது இசு ஆ சா, சாங். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க இரு ஏ ரேங். இது எப்படி படிப்போம்னா ரேங், ரிங் ரேங், ரேங். அதே மாதிரி ஹேங், ஹேங். ஸோ என்ஜி வரும்போது நம்ம இங்கு அப்படின்ற சவுண்ட் வந்து கொடுக்கணும். ஸோ இன்னைக்கு 10 சவுண்ட்ஸ் உங்களுக்கு ரிவிஷனா இருக்கலாம். இதுல ஒரு சில சவுண்ட்ஸ் உங்களுக்கு தெரியாதது நீங்க கத்துட்டு இருக்கலாம். இந்த மாதிரி கண்டினியூஸா நான் நிறைய வீடியோஸ் வந்து அப்பப்போ போஸ்ட் பண்ணுவேன். இதை ஒரு ரிவிஷன் லெசனா கூட நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ ஒரே நேரத்தில் நம்ம 10 உச்சரிப்புகள் கத்துக்கிறது நல்லா கொஞ்சம் பேசிக்கா கத்துக்கிட்டு இப்போ கொஞ்சம் அட்வான்ஸா போறவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்கிலீஷ் ரீடிங் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்றவங்க கண்டிப்பா நிறைய வீடியோஸ் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான லெசன்ல மீட் பண்ணலாம். ஸோ நீங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.